எங்க வண்ணம் கருப்பு, சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலா பாட்டுலாம் பாடியிருக்கோம். அதோடைய அர்த்தம் என்ன? ஒரு கொடி, ஒரு சின்னம். ஆனா, அதுக்குள்ள ஒரு முழு அரசியல் தத்துவமே இருக்கு. சிகப்பு சமூக புரட்சி, மக்களுடைய நம்பிக்கை, எதிர்கால மாற்றத்தை குறிக்குது. கருப்பு ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்குமுறைக்கு எதிரான குரல் மற்றும் போராட்டத்தை குறிக்குது. இந்த சரிபாதி நிறம் கொண்ட கொடி சமூக நீதி, சமத்துவம் மற்றும் போராட்டத்தை சொல்லுது. ஒரு கொடி பறக்குதுன்னா அது காற்றுனால மட்டும் கிடையாது, பல ஜெனரேஷனுடைய நம்பிக்கையால பறக்குது. பெரியார் தலைமையிலான திராவிட இயக்கத்தின் வேரூன்றிய இக்கொடியானது ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான கட்சியின் போராட்டத்தையும் மாநில சுயேட்சைக்கான அதன் அடையாளத்தையும் கொண்டுள்ளது. ஒரு கொடி சாதாரண துணி கிடையாது. அது கருப்பும் சிவப்பும் சேர்ந்த ஒரு புரட்சியின் குரல். உதயசூரிய சின்னம் ஒரு புதிய விடியலை பிரதிபலிக்கிறது. பழைய சமூக அநீதிக்கு முடிவு கட்டி புதிய சமத்துவ சமூகத்தின் தொடக்கமாக அது விளங்குது. இருள் நீக்கி ஒளி வரும் ஒரு மாற்றத்தின் குறியீடாக விளங்குது. இந்த இயக்கத்துடைய கொள்கை தலைவர்கள் பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் உடன்பிறப்புகளுக்கு வழங்கிய அடிப்படை கொள்கைகள்: அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி எனும் 50 முழக்கங்களாகும். ஒரு கொடி அது வெறும் நிறம் அல்ல, ஒரு சின்னம் அது வெறும் படம் அல்ல, அது ஒரு மக்கள் இயக்கத்துடைய வரலாறு. தினமும் பஸ்ல போகும்போது ஒய்யாரமா நிக்கிற அந்த கம்பத்துல அந்த கொடியை பார்க்கறது ஒரு எமோஷன்.